நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 15, 16 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 17வது மக்களவைத் தேர்தல் எந்த ஆண்டு வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2019 தான் வந்து 17வது மக்களவைத் தேர்தல் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18வது மக்களவைத் தேர்தல் வந்து 2024 வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். தமிழகத்தில் எத்தனை பயனாளிக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து 99% தடுப்பூசிகள் வந்து போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கொரோனா தடுப்பூசியெல்லாம் இருக்கு இல்லையா, லைக் அந்த மாதிரி. சரிங்களா? 99% வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். மத்திய உள்துறை இணை அமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நித்யானந்த ராய். சரிங்களா? மத்திய உள்துறை இணையமைச்சர் வந்து நித்யானந்த ராய். அடுத்து பாருங்க. தமிழகத்தின் உயர்கல்வி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழகத்தில் வந்து உயர்கல்வி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 52% வந்து இருக்குது. சரிங்களா? தமிழகத்துடைய உயர்கல்வி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் வந்து 52 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். இந்தியாவின் உயர்கல்வி மாணவர்களின் சேர்க்கை வீதம் வந்து எத்தனை சதவீதம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 28% வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகளை ஒழிக்க இந்திய இராணுவம் கொண்டு வந்த நடவடிக்கை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நம்ம பார்த்துருப்போம், டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ உடனே வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் கெல்லர் வந்து இந்திய இராணுவம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் கெல்லர் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் அந்த தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் கெல்லரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்திய இராணுவம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ யூபிஎஸ்சியோடைய புதிய தலைவராக வந்து ஒருத்தரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யூபிஎஸ்சியோடைய புதிய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அஜய்குமார். சரிங்களா? யூபிஎஸ்சியோடைய புதிய தலைவர் வந்து அஜய்குமார். அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.